போதெல்லாம் படம் பார்த்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்க நம்ம நேத்திக்கு மே 22 டைரக்டா ஹிந்தியில ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயே ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு படம் அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஸ்வினி ஐயர் திவானி அவங்க டைரக்ட் பண்ணி ஜோதிகா அண்ட் சோனிஷா சின்ஹா அவங்களோட நடிப்புல ரிலீஸ் ஆயிருக்கிற சிஸ்டம் படத்தோட என்னோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதான் நம்ம இதுக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட கதையை எடுத்துட்டீங்கன்னா நேஹா அப்படின்ற ஒரு லாயர் இருக்கிறாங்க. மறுபக்கம் எடுத்துட்டிங்கன்னா சரிகா அப்படின்னு அதே கோர்ட்டில் சிஸ்டம் டைப் ரைட்டிங்காக வந்து இருக்கிறாங்க. இப்போ எடுத்துட்டிங்கன்னா நேஹாவோட ஃபேமிலியில் இவங்க மட்டும் லாயராக இல்லாமல் இவங்களோட அப்பாவும் அண்ணாவும் இருக்கிறாங்க. அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா 10 கேஸை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீல் பண்ணியிருக்காரு. ஓகேன்ட்டு நேகா டீலிங்க்கும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த கேஸ்லாம் எப்படி அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. படத்தை பொறுத்த வரைக்கும் நேகா சிங்கிளா மட்டும் அந்த கேஸை வந்துட்டு அவங்க எடுத்து நடத்தல, கூடவே ஜோதிகா அவங்களும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ சொனிஷா சிங் அவங்க வந்துட்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கிரியேட்டிவாக எப்படி வந்துட்டு நம்ம சிந்திச்சுட்டு வந்து இந்த கேஸை வந்து வித் ஜோதிகா ஹெல்ப்போட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன் பிளே மெத்தட் வந்து நல்லாவே வந்து கொண்டுட்டு போயிருந்தாங்க. படத்தோட டூரேஷன் ஒரு 2 hours தான் கச்சிதமாக வந்து கொடுத்துருக்குறாங்க. எந்த இடங்களையுமே நம்மளுக்கு துளி கூட போர் அடிக்காத அளவுக்கு படத்துடைய திரைக்கதை சுவாரஸ்யமாக இருந்தது. என்னன்னா இந்த படத்தை வந்து லேட் நைட் 11 PM மேலே பார்த்துருந்தேன். யூஸ்ஃபுல்லாக இப்போ ஒரு 2.5 மாதமாக நைட் ஷோலாம் நம்ம போய் பார்க்கறதில்ல. ஸோ அதனால் வந்துட்டு 11 o'clock மேலே பார்த்துட்டதுனால ஒரு 12 o'clock அந்த ஒரு டைமில் வந்து ஒரு தூங்கலாம் அப்படின்ற அந்த ஒரு டயர்ட்னஸ் வந்துச்சு. சரின்ட்டு மார்னிங் தான் வந்துட்டு இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்துருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி அண்ட் எஸ்பெஷலி முக்கியமாக இன்டர்வலில் வரக்கூடிய அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட், அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்கு அப்புறமா அந்த ஒரு கேஸை எப்படி நேஹா ஹேண்டில் பண்ணுறாங்க, ஹேண்டில் பண்ணி எப்படிலாம் வந்துட்டு அந்த கேஸுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொண்டு போயிருக்காங்க. அந்த ஹோல் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அதிகமாக ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு த்ரில்லிங்காக ஒரு கோட் பேஸ்டாக கொடுப்பாங்க எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஒரு டீசெண்டான வாட்சாக கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.